கட்டு சிங்கி போனாங்க சிங்கப்பூர். வீட்ல எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பாக்கு சிங்கப்பூருக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் இருந்தது. கட்டு சிங்கிக்கு ஹாலிடே இல்லையா, அதனால அவங்க 2 பேரும் கூட போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால அப்பா அவங்க ஃபேமிலியோட சிங்கப்பூர் போலான்னு டிசைட் பண்றாரு. அப்பா அவங்கள கூப்பிட்டதும் அவங்க 2 பேருமே அப்பா முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க இல்ல? அப்பா நாங்க ரெடி ஆயிட்டோம். சரி குழந்தைங்களா, வாங்க நம்ம போலாம். லேட் ஆச்சுன்னா ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். அப்புறம் வேற என்ன, எல்லாருமே வீட்ல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி டாக்ஸி கூப்பிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஏறியும் கிளம்பிடுறாங்க. அவங்க ஃப்ளைட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் ஃப்ளைட்ல உட்காந்துடுறாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே சிங்கப்பூரை பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. மம்மி, சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப பெருசா, அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருக்கும் மாமி, நான் கேள்விப்பட்டேன். ஆமா கட்டு, அதாவது அது உண்மைதான். அது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா மம்மி, ஆனா அங்க போகிறதுக்கு நமக்கு இன்னொரு 5 hours ஆகும்ல. அது வரைக்கும் நான் கொண்டு வந்த என்னோட காமிக்ஸ் புக்ஸ படிக்க போறேன். ஆமா ஆமா, கட்டு சிங்கி அவங்களோட காமிக் புக்ஸ் அவங்களோட பேக்ஸ்ல இருந்து எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மம்மி கூட மேக்சின்ஸ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா தூங்குறாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரமா சிங்கப்பூர் வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி பாக்குறாங்க. வாவ், அப்பா அம்மா, நிஜமா இந்த ஏர்போர்ட் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப பெருசா கூட இருக்கு. நிஜமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா? இங்க பாரு. வாவ், இதுதான் இவங்க ஃபாலோ பண்ற புரோட்டோகால் அப்பா. அட இல்ல குழந்தைங்களா, இது வெறும் 3rd ஸ்கிரீன். எனக்கு பிசினஸ் மீட்டிங்க்கு லேட் ஆயிட்டே இருக்கு. அதிகமான நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது. நம்ம சீக்கிரமா போயாகணும். என்னது? ஆனா அப்பா, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா இங்க நிறைய இருக்கு. அது நம்மளால எதுவுமே பார்க்க முடியாதேப்பா. பசங்களா, விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம வந்ததே பிசினஸ் மீட்டிங்காக. அது ரொம்பவே முக்கியமானது. அது முடிச்ச பிறகு நாம இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம், கவலையே இல்லாம. சரியா? அதுக்கப்புறம் கட்டு சிங்கி ரொம்ப சோகமாவே அப்பா அம்மா கூட போறாங்க. அவங்க 4 பேருமே சேர்ந்து ஹோட்டல் போறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு முழுவதும் அப்பாக்கு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கும் அப்பா ரொம்பவே நல்லபடியா முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்பா மறுநாள் காலையில கட்டு சிங்கி கிட்ட வந்து இப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்களா, மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம ஊரை சுத்துறதுக்கு டைம் இருக்கு. சிங்கப்பூரை சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு சாங்கி ஏர்போர்ட். அப்ப ஏன்பா லேட் பண்றீங்க? வாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். ஆமா வாங்க. சரி சரி, கட்டு சிங்கி, அதாவது ஷோல்டர் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல நிறைய தேவையான பொருளுங்க இருக்கு. ஓகே மம்மி. அவங்க யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு போறாங்க. சிங்கப்பூர்லயே அது ரொம்பவே பெரிய தீம் பார்க். வாங்க, இங்க டாலஸ்ட் ரோலர் கோஸ்டர்ல நாம போய் உட்காரலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நீங்க பயப்படக்கூடாது. அப்பா, ஆனா ரோலர் கோஸ்டர்னாலே பயப்படுறது நீங்க தானப்பா, என்ன சொல்றீங்க? கட்டு சொன்னதை கேட்டதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா அப்பா சொல்றாரு, இல்ல நான் இன்னைக்கு பயப்படவே மாட்டேன். சரி வாங்க போலாம். அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் ரோலர் கோஸ்டர்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் ரைட என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் என்ன, இந்த டைனோசரஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிற வாட்டர் ரைட்ல அவங்க போறாங்க. அங்க பார்த்தா அவங்களுக்கு உண்மையான டைனோசரஸ பார்த்த மாதிரியே அவங்களுக்கு தோணுது. வாவ், அப்பா அம்மா, நிஜமா இது பாருங்க. தீம் பார்க் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டு சிங்கி, இந்த தீம் பார்க் ரொம்ப பெருசு. இங்க பிலிம்ஸ், டெலிவிஷன் ஷோ எல்லாம் ஷூட்டிங் நடக்கும். நாம இப்போ சண்டோசா ஐலாண்டுக்கு போறோம். அங்க நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்பா, எனக்கு பீச்சஸ் கூட ரொம்பவே பிடிக்கும்பா. வாங்க போலாம். அப்படின்னு பிறகு வேற என்ன, அவங்க எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போறாங்க. அந்த பீச் கூட அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அட்வென்ச்சர் பார்க்க இருந்தது. கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ராத்திரி ஆனதும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கட்டு சிங்கி, உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுல்ல? சீக்கிரமா தூங்குங்க. நாம நாளைக்கு சீக்கிரமா சாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்கேயும் சுத்தி பார்க்கலாம். ஓகே அப்பா. அப்புறம் எல்லாருமே போய் தூங்கிடுறாங்க. ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆயிடுறாங்க. அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க.
அங்க போறதும் அப்பா அவங்கள டெர்மினல் 3ல இருக்க பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு கூட்டிட்டு போறாரு. வாவ் அப்பா, ரொம்ப அழகா இருக்கு. இங்க எவ்வளவு பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு பாருங்கப்பா. கட்டு சிங்கி, இங்க 1000க்கும் அதிகமான பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கு. வாவ், 1000 விட அதிகமா இருக்கா? ஆமா பசங்களா, இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு. ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். இங்க வாட்டர் ஃபால்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. சரி மம்மி, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வாட்டர் ஃபால்ஸ பாக்குறதுக்காக போறாங்க. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு பசி எடுக்குது. அதனால அப்பா அம்மா கிட்ட நம்ம சாப்பிட போலாமான்னு கேக்குறாங்க. கட்டு சிங்கி, இங்க சாப்பிட எவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கவலைப்படாதீங்க, நான் யோசிச்சாச்சு. வாங்க என் கூட, நான் இங்க ஒரு பெஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கட்டு சிங்கி அப்புறம் அம்மா அப்பா அங்க இருக்க ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் சவுத் இந்தியன் ஃபுட் அவங்க ட்ரை பண்றாங்க. இட்லி, தோசை, உத்தப்பம், சேமியா அப்படின்னு. அது எல்லாருக்குமே பிடிச்சு போயிருக்கு. வாவ், நிஜமா இந்த இட்லி ரொம்ப யம்மி மற்றும் ஃப்ளஃபியா இருக்கு. ஸ்பெஷலி இந்த கோகனட் சட்னி. கட்டு, இந்த தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கு. இதுல சாம்பார் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் மற்றும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கட்டு சிங்கி, சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிங்க. நமக்கு வேற டைம் இல்லல்ல. நாம ஃளைட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சன்ஃப்ளவர் கார்டனை பார்க்கணும்ல. அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்க. ஓகே மம்மி. சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சு அவங்க அங்க இருக்க அந்த சன்ஃப்ளவர் கார்டனுக்கு அப்பா அம்மா கூட போறாங்க. அங்க அவங்க நினைச்சதை விட அதிகமான சன்ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதோட மனம் அந்த கார்டன் ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது கட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி கூட சிங்கப்பூருக்கு பாய் சொல்லிட்டு, குட் பை சிங்கப்பூர், நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல கட்டு, குட் பை சொல்லாத. நம்ம கண்டிப்பா இங்க திரும்பி வருவோம். அதுவும் கூடிய சீக்கிரம். இப்ப நாம சரியா சுத்தி கூட பார்க்கல. நாம திரும்பி வரும்பொழுது எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போறோம். அப்பா அம்மா, நீங்க இந்த வாட்டி எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க உங்களை கூட்டிட்டு வருவோம். அப்புறம் நிறைய இடத்த உங்களுக்கு சுத்தி காட்டுவோம்பா. அப்புறம் என்ன, கட்டு சிங்கி அப்படி சொன்னதோ அப்பா அம்மா 2 பேருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃளைட்டும் வருது. அங்க இருந்து மும்பைக்கு வந்துடுறாங்க. चमकीली आंखें नौटी सी है हंसी, करते ये कुछ भी इनमें हिम्मत है सी। जूनियर समझ के तुम धोखा ना खाना, गट्टू और चिंकी को सबने है माना। इनके जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, इनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। ये जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, इनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। चलते रहते हजारों ही सवाल, साइंस हो या कल्चर हम सीखे इनके साथ। फुल जोश में मनाते ये सारे ही त्योहार, घर में हो या बाहर सब करते इनसे प्यार। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा, देखो यारों ने पुकारा पुटुन किड्स ये हमारा। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा, देखो यारों ने पुकारा पुटुन किड्स ये हमारा। ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.